Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மதுரை மாநகராட்சி செல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நடைபெற்று வரும் பந்தல்குடி கால்வாய் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணிகளால் பாதாள சாக்கடை கழிவுநீர் அமைப்புகள் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக கழிவுநீர் வெளியே செல்ல முடியாமல் குடியிருப்பு பகுதிகளை சுற்றிலும் தேங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மதுரை மாநகராட்சியின் 27வது வார்டுக்கு உட்பட்ட சுயராஜ்யபுரம் 6வது தெரு பகுதியில் தெரு முழுவதும் கழிவுநீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 50 நாட்களுக்கும் மேலாக அவ்வப்போது கழிவுநீர் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்து வருவதாகவும் இதனால் குழந்தைகள், முதியவர்கள் உட்பட பலர் உடல்நல பாதிப்புக்கு ஆளாகி வருவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். 6 தெருவில் உள்ள கழிவுநீர் வந்து இங்கே சேர்ந்துது. இதில் என்னன்னா எங்களுக்கு பாதாள சாக்கடைக்கு கிடையாது, இந்த ஏரியாவில் இந்த தெருவுக்கே கிடையாது. ஆனால் கழிவுநீர் பூரா இங்கே வருதுன்னா தெரு பள்ளமாக இருக்கனால அங்கேருந்து ட்ரைனேஜ் ஏர் ஹோஸ்லேருந்து இங்கே தண்ணி வருது. இதை போய் நாங்கள் ஏறிட்டு இருந்து எல்லார்ட்டையும் போய் சொல்லிட்டோம். கமிஷனர்கிட்டே போய் சொன்னோம், மாநகராட்சி கமிஷனர்கிட்டையும். அவங்க என்ன சொன்னாங்க, போங்க உங்களுக்கு நாங்கள் ஏதாவது ஒரு நல்ல சொல்யூஷன் செஞ்சு தரோம்னாங்க. அதுக்கப்புறம் போய் அங்கே போய் கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுத்தோம். கலெக்டர் என்ன சொன்னார், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி கலெக்டர் ஏவி மூலியமாக ஒரு பம்பிங் மோட்டர் கொடுத்தாரு. அந்த பம்பிங் மோட்டர் நல்லா இயங்கிட்டு இருந்துச்சு. இப்போ சாதாரண பிளக்கில் போகிறனால அது அடியாகிட்டே இருக்குன்னு சொல்லி நாங்கள் போய் பல முறை சொன்னோம். சொன்னதுக்கு அவர் என்ன சொல்லிட்டாரு, ஒரு பவர் பிளக் வச்சு தரோம்னு சொல்லிட்டு ஒரு வாரமாக அந்த வாரம் நாளை கடத்துறாங்க. இன்றைக்கி வரைக்கும் யாருமே அதில் பதில் சொல்லலை. இப்போ நாங்கள் மனு யார்கிட்ட கொடுக்குறது என்னன்னே தெரியாமல் உட்காந்துருக்கோம். ஏன்னா கலெக்டர்லேருந்து எல்லாமே கொடுத்தாச்சு, சிஎம் செல்லுக்கு அனுப்பிச்சாச்சு. இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. இந்த பிரச்சினை குறித்து பலமுறை மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டும் பொதுமக்கள் பொறுமை இழந்து சாலை மறியலில் இறங்கினர். மதுரை பந்தல்குடி கால்வாய் அருகே கோரிப்பாளையம் செல்லும் சாலையில் அமர்ந்து மாநகராட்சிக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினரும் மாநகராட்சி அதிகாரிகளும் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். தேங்கியுள்ள கழிவுநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். 2 வயசு குழந்தை வச்சிருக்கேன். அடிக்கடி காய்ச்சல், இருமல்னு சளின்னு வருது. ஒவ்வொரு வாட்டியும் நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கேன். 60 நாளா இந்த ப்ராப்ளம் இருக்கு. நான் என்ன செய்யறதுன்னே தெரியல. குடிக்கிற தண்ணி நாத்தத்தோட வருது, கழிவு நீர் கலந்து தான் வருது. அதை குடிக்க முடியல, சூடு பண்ணி வைக்க முடியல, நாறுது. அப்படி அதை டெய்லி நீங்கள் அந்த தண்ணியை கூட செக் பண்ணலாம், அந்த அளவுக்கு நாற்றம் வருது. 60 நாளாக இருக்குது சார். யாருமே வந்து பார்க்க வரல சார். 4ஆவதுல வேலை பார்த்துட்டு இருக்காங்க, 6ஆவது வந்துருவாங்கம்மா இப்படியே சொன்னாங்க. எங்களால் மன உளைச்சல் அதிகமாயிடுச்சு சார். 2 பிள்ளைகளுக்கு நேற்று டெஸ்ட் பண்ணியிருக்கோம், மஞ்சக்காமலை ரிசல்ட் வச்சுருக்கோம். அது சின்ன கை குழந்தை இருக்க வீட்டில் சின்ன பாம்பு போயிடுச்சு சார். இந்த வீட்டில் இங்கே குடியிருக்க முடியாது. எங்களுக்கு தற்காலிகமாக தங்குறதுக்கு ஒரு இட வசதி செஞ்சு கொடுங்க. மதுரை மாநகரின் முக்கிய பகுதியில் 50 நாட்களுக்கும் மேலாக நீடிக்கும் கழிவுநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. வீட்டை சுற்றியுள்ள கழிவுநீர் அகற்றப்பட்டு மீண்டும் இதுபோன்ற நிலை ஏற்படாத வகையில் மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமா என்ற எதிர்பார்ப்புடன் செல்லூர் மக்கள் காத்திருக்கின்றனர். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நவீனுடன் செய்தியாளர் நாகேந்திரன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.